Oneplus அவங்களோட நாட் சீரியஸில் நாட் 5 அண்ட் நாட் CE5 அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் OnePlus Nord 5 எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இங்கே அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிசைனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது இதோட பில்ட் குவாலிட்டி. அண்ட் OnePlus Nord 5யோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.83 இன்ச்சஸ்க்கான AMOLED டிஸ்பிளே, நல்ல பெரிய டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் இந்த பேனலோட ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு Full HD+. அண்ட் இந்த டிஸ்பிளே உங்களுக்கு பீக் பிரைட்னஸ் 1800 nits வரைக்கும் போகும். அண்ட் கூடவே அடிஷ்னலாக டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே கார்னிங்கோட Gorilla Glass 7i யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அட்லீஸ்ட் விக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும், பட் 7i தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கூடவே இந்த ஃபோன் ஒரு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறனால இங்கே ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 8s Gen 3 யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. Gen 4 கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும், பட் Gen 3 ஒரு மோசமான ப்ராசஸர்லாம் கிடையாது. இதுவும் நல்ல ப்ராசஸர் தான். நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா நினச்சாலுமே இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 இல்லைனா 12 GB LPDDR5X RAM ஆப்ஷன் இருக்குது. அண்ட் கூடவே ஸ்டோரேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 256 ஆப்ஷன், இல்லை அப்படின்னா 512 GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு UFS 3.1 கொடுத்துருக்குறாங்க. லாஸ்ட் ஜென்ரேஷன் UFS 4.0 கொடுத்துருந்தாங்க. அட்லீஸ்ட் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருந்தால் இன்னுமே பெட்டராக இருந்திருக்கும். இது மட்டும் தான் கொஞ்சம் டவுன்கிரேட் மாதிரி தெரியுது. அண்ட் கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டுவல் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரைமரி ஷூட்டர் சோனியோட 50 MP லிட்டியா 700 சீரியஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே OnePlus 13Sல யூஸ் பண்ண அதே சென்சார் தான் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் இந்த சென்சாருக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலேஷன் சப்போர்ட் இருக்குது. செகண்டரி சென்சர் 8 MP அல்ட்ரா வைட் ஷூட்டரும் கொடுத்துருக்குறாங்க. கூடவே இந்த OnePlusல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OnePlus 13 சீரியஸில் இருந்த மாதிரி இங்கே ரா HDR ஆப்ஷனும் ரியல் டோன் எக்ஸ்போஷர் அல்காரிதமும் இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 MP சாம்சங்கோட JN5 சென்சார் செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோனை 6800 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஃபோனில் இருக்குது. இது 5 வாட்ஸ். இது வந்து ஒயர்டு சார்ஜிங் தான், ஒயர்லெஸ் கிடையாது. இவ்வளோ நேரம் ஹார்ட்வேர் பற்றி பார்த்தோம். சாஃப்ட்வேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜன் Android 15ல் பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு மேலே OnePlusோட ஓன் UAயான OS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த AI ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கோ OnePlus 13 சீரியஸில் அதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த AI எரேசர், AI சம்மரி, AI ரிப்ளை, இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஓவராலாக ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் உங்களுக்கு 31,999க்கும் அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 512 GB வேரியண்ட் 37,999க்கும் ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரீமியமான பில்டு அண்ட் நல்ல ப்ரீமியம் கேமராஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், போக்கோ F7 வாங்குறதா இல்லை IQ Neo 10 வாங்குறதா இல்லை OnePlus Nord 5 வாங்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பியூர் பர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக IQ Neo 10 போகலாம். இல்லை உங்களுக்கு கேமராஸும் முக்கியம் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு ப்ரீமியம் பில்டு வேணும் அண்ட் நல்ல காம்ப்ரமைஸ் இல்லாத பர்ஃபார்மன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் OnePlus சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கேமரா பற்றி கவலையே இல்லை, பெரிய பேட்ரி வேணும் ப்ளஸ் கூடவே பர்ஃபார்மன்ஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் போக்கோ F7 வாங்கலாம். ஸோ உங்களோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோனை பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அண்ட் இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.